விவிஷன் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு சோசியல் மீடியாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இசைப்புயல் ஏஆர் ரகுமானை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வாய்க்கு வந்தது மாதிரி அநியாயமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் எந்த வகையிலுமே நியாயமே இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க பக்கத்தில் இருந்து பார்த்தது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாக ஏஆர் ரகுமான் நேரில் பார்த்துருப்பாங்களா, ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்களா, அவரை பற்றி என்ன தெரியும்? அவங்கவுங்க குடும்பத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குங்க. ஏஆர் ரகுமான் குடும்பத்தில் இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன இருக்குங்கிறத பேசுகிறவர்கள் கண்டிப்பாக அது சிந்திக்கணும், யோசித்து பார்க்கணும். தன்னுடைய வீடு எப்படி இருக்குது, நாம் எப்படி இருக்கோம், நம்ம பசங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏஆர் ரகுமான் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு வர்றதே இல்லை, ராத்திரி வர்றதில்லை, பகலில் வர்றதில்லை, ஒரு மாதமாக வர்றதில்லை, ஒரு வருஷமாக வர்றதில்லை. ஏங்க அவர் ராத்திரி பகலும் 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 32 வருடமாக அவர் இந்திய திரையுலகத்தில் பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்கார். இந்திய திரையுலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு சாதனையை அவர் பண்ணியிருக்கார். ஆஸ்கார் நாயகனாக உலக அளவில் பேசப்பட்டிருக்கிற ஒரு இசை புயல் ஏஆர் ரகுமான். ஒரு அவார்டு இல்லைங்க, 2 அவார்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கார். ஸ்லம்டாக் மில்லியனியர் படத்துக்காக. சாதாரணமாக கிடைக்கும். அது நம்ம கமல்ஹாசன் கூட எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஆஸ்கார் அவார்டை வாங்கணும்னு சொல்லிட்டு. கமிட்டிக்கு அனுப்புறதோட சரி, அங்கே ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ பெருமைக்குரிய அந்த ஏஆர் ரகுமானை அவர் 24 மணி நேரம் பத்தாதுங்க, ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் இருந்தால் கூட அந்த 48 மணி நேரமும் அவர் பிஸியாக தான் இருக்கார். ஸோ தன்னுடைய குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணியிருக்கார். என்ன இல்லை, ஒரு காருக்கு 5 கார் இருக்குது, ஒரு வீட்டுக்கு 5 வீடுகள் இருக்குது, சொந்தமாக எல்லாத்துக்கும் இருக்குது. பசங்க 2 பொண்ணு, ஒரு பையன் ஒரு ஆல்பம் மட்டும் வருங்காலத்தில் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போகிறான். ஒரு பொண்ணுக்கு அழகாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, இன்னொரு பொண்ணு இருக்காங்க, நல்ல மனைவி. ஸோ ஒரு அழகான குடும்பம் ஒரு கண் திருஷ்டி பட்டது மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு அவங்க ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இன்றைக்கி பேசுகிறவங்க எங்கே போய் வாயை வச்சுக்குவாங்க சொல்லுங்கள்? பேசுகிறதுக்கு எதை வேணாலும் பேசலாம், உப்பு இல்லை, புளி இல்லை, காரம் இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. அவருக்கு இன்றைக்கி நேரமே இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஹாலிவுட் படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், தமிழ், இப்படி வரிசையாக படங்கள் கையில் ஒரு 5 படம் வச்சுட்டு இருக்கார். இப்படி இருக்கிற சமயத்தில் நேரமின்மை தான் ஒரு காரணம். அது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்பு இருக்கிறதா செய்யும். மனைவிக்கு ஹஸ்பண்ட் வரணும் சீக்கிரம், அதாவது ஒரு 6 மணிக்கு முடித்தவங்க, வேலை முடித்தவங்க 7 மணிக்கு ஒன்று பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனால் இவர் புரிய வச்சுருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் வச்சு 29 வருஷம் வாழ்ந்தாங்க, பிரிய போகிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அவருடைய கல்யாணம் எப்படி நடந்தது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் எனக்கு தெரிஞ்ச செய்தியை கூட நான் ஷேர் பண்ணுறேன். ரோஜா படம் அவருடைய ஃபஸ்ட்டு படம். மணிரத்னம் அது வரைக்கும் இளையராஜா கிட்டே இருந்த மணிரத்னம் முதன் முறையாக இளையராஜா கிட்ட ஒர்க் பண்ண திலீப் அப்படிங்கிற ஏஆர் ரகுமானை கூப்பிட்றாரு. ஸோ ரோஜா படத்துக்கு வாய்ப்பு தர்றார். ரோஜா படத்தினுடைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் ரகுமானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ தான் நான் படம் பண்ண போகிறேன், நீங்களே எதாவது பாருங்கம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரகுமான் அம்மாக்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க. அவங்க அம்மா மாஸ்க்கு போகும்போது அந்த எக்மோரில் ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போகுது அவங்களுக்கு. ஸோ அவங்க முறைப்படி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேசுகிறாங்க. அப்துல் காதர் அப்படிங்கிறவுடைய மகள் தான் அது. அவர் எம்ஜிஆர், மறைந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாம் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க. அவங்க பொண்ணை போய் ரகுமான் அம்மா கேட்கும்போது பொண்ணோட அப்பாவுக்கு ஓரளவு இஷ்டம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாங்கிறது மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் பொண்ணோட அம்மாவுக்கு இதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா சினிமா துறை அது, இப்போ தான் இசையமைப்பாளர் போக போகிறான்னு சொல்கிறீங்க, அவர் எந்த அளவுக்கு வருவாங்க என்னங்கிறது தெரியல, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதா பொண்ணோட அம்மாவுடைய ரிசல்ட்டாக இருக்குது. ஆனால் ஏஆர் ரகுமான் அம்மாவை எவ்வளவோ பேசி பார்த்து இல்லை வந்துடுவான், இளையராஜா கிட்டே இருந்தவன் இப்போ மணிரத்னம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, வந்துடுவாங்க அப்படின்லாம் ஃபுல்லாக எடுத்து சொல்கிறாங்க. எவ்வளோ எடுத்து சொல்லியும் போராடி பார்க்குறேன் இந்த பொண்ணை எப்படியா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. நான் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு அந்த பொண்ணை. பட் பொண்ணுக்கு இஷ்டம், பொண்ணோட அப்பாவுக்கும் இஷ்டம் தான், பொண்ணோட அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. சரின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகி வர்றாங்க. என்னடா பையனுக்கு பார்த்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நடக்கலையேன்ட்டு. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா அதே மாதத்துக்கு ஏஆர் ரகுமான் போகிறார். தொழுகை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதத்துக்கு போகும்போது ஏஆர் ரகுமானுடைய கண்ணில் எதேச்சியாக ஒரு பொண்ணு தென்படுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தோன்னா ஏஆர் ரகுமானுக்கு ரொம்ப பிடிக்குது.
பிடிச்சு போனோன்னா வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏம்மா அதே மாதத்தில் நான் போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தம்மா, அந்த பொண்ணு நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் கல்யாணம் பண்ணால் நான் உங்களை பண்ணிக்கிறேன், நீ போய் என்னன்றதை பேசுமா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யார் என்னங்கிறத வந்து அவங்க எல்லாம் விசாரித்து பார்த்து பண்ணோம்னா கிட்டத்தட்ட அது அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நடிகர் ரகுமான் இருக்கார் இல்லைங்களா, அவங்க ஒய்ஃபோடைய தங்கச்சி. ஸோ நெருங்கி ஒரு வட்டாரமாக வருது. ஏன்னா இண்டஸ்ட்ரி, அவர் ஆக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறாங்க. அப்போ பேசும்போது ரொம்ப அந்த சம்பந்தம் ஈஸியாக பேச்சுவார்த்தையில் முடியறதுக்கு வருது. இதில் என்ன ஒரே ஒரு ஸ்பெஷல்னா, இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தாங்களே ரகுமானுடைய அம்மா, அந்த தெருவில் அந்த வீட்டிலேருந்து ஒரு 4வது வீடு தான் இப்போ பார்த்த பொண்ணு. பாருங்கள் எங்கே துரதிர்ஷ்டம் பாருங்கள் அவங்களுக்கு. அதே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை அமையல, அதே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற 4 வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை அமையுது. அதுதான் சைரா பானு. ஸோ ரகுமானுக்கு ரொம்ப பிடிச்சு வீட்டுதல் ஒப்புதலோடு அந்த கல்யாணம் நடக்குது. ஸோ இப்படி தன்னுடைய வாழ்க்கை துணையை ரொம்ப பிடிச்சு விரும்பி இரு வீட்டார் சமூகத்தோடு தான் கல்யாணம் பண்ணார் ஏஆர் ரகுமான். அப்படிப்பட்ட ஒரு மனைவியை 29 வருடங்கள் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக அழகாக நீட்டாக போயிட்டுருக்கு. 3 குழந்தைகள். இப்படி சென்றுட்டு இருக்கிற அவங்க ஃபேமிலியில் ஒரு சின்ன புயல் வீசுது. இசை புயல், அவர் வீட்டில் ஒரு புயல் வீசுது. அந்த புயல் சாதாரணமாக அடங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான் விரும்பி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை அவங்க எப்படி வச்சிருக்கணும்னு விரும்புவார் அவர். இப்போ ஏஆர் ரகுமான் வந்து இந்த இல்லற வாழ்க்கையை ரொம்ப 29 வருஷமாக ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ரகுமான் வந்து ஒரு சாஃப்ட் கார்னருங்க, ரொம்ப பேச மாட்டார் யார்ட்டையுமே. அந்த சிரிக்கிறது பார்க்குறது அமைதியான ஒரு டைப். அவருடைய ஃபேஸ் பார்த்தால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்னா, அவருடைய மனைவி சைரா பண்ணிருக்காங்களா, அவங்க கொஞ்சம் டென்ஷன். அவங்க எப்போவுமே பெண்களுக்கு வந்து கணவர்கள் வேலைக்கு போனால் சீக்கிரம் வரணும் பண்ணணும் வந்து நினைக்கிறதுல சகஜம்தான். அவங்க கொஞ்சம் டென்ஷன், அவங்க கொஞ்சம் கோபக்காரவங்க. அந்த கோபம் அந்த டென்ஷனும் தான் இப்போது இந்த நிலைமை கொண்டு விட்டுருக்கு. எப்போவுமே ஒரு வீட்டில் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிற ஆண்களை வந்து அனுசரித்து போனாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். லைஃப் நிறைய ஸ்டைலே லைஃப், அந்த ஸ்டைலே, இந்த லைஃப் ஸ்டைலே தனியாக இருக்கும். ஆனால் சைரா பானு அவங்களுடைய அந்த கோபத்தையும் டென்ஷனையும் அப்பப்போ ஏற மாட்டேன் காமிச்சனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு சச்சரவில் வந்து அப்படியே நிற்கிது. ஏஆர் ரகுமான மாதிரி ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒருத்தரை வந்து கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் பார்த்த வரைக்கும், நான் ஏஆர் ரகுமான்கிட்ட பேசின வரைக்குமே ஒரு அருமையான ஒரு மனிதர். என்னென்ன பண்ணணும் எப்படிங்கிறத மனிதர்களை பார்த்து பழகக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ குடும்பத்தை எப்படி பார்த்துருப்பார். அவங்க மனைவி கொஞ்சம் சிந்திச்சு, கொஞ்சம் இந்த கோவப்படாமல் டென்ஷனை காமிக்காமல், ஏன்னா ஃபாரின் பூரா சுற்றுற, ஹாலிவுட் படம் பண்ணுறாரு, அமெரிக்காவில் இருக்கார், துபாயில் ஸ்டுடியோ வச்சுருக்காரு, இங்கே இந்தியன் லாங்குவேஜில் அத்தனை லாங்குவேஜும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறவர் வந்து 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்க தான் அனுசரித்து கொஞ்சம் போனாங்கனால் அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையாக அழகாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இனிமேற்பட்டும் கூட சோசியல் மீடியாவில் எந்த விஷயம் ஏதுங்கிறத அனலைஸ் பண்ணாமல் ஏதோ காற்றுல வந்த செய்தி, காதில் கேட்ட செய்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் வந்து அவங்களோட இருக்காங்க, இவங்களோட இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படிங்கெல்லாம் பேசுகிறது மிகப்பெரிய தவறுங்க. சோசியல் மீடியாவில் பேசுகிற சில நண்பர்கள்லாம் வந்து பேசுகிறத வந்து நல்லாவே இல்லை கேட்குறதுக்கு. தன்னுடைய இசைக்குழுவில் வந்து 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. 100 பேரோடையும் அந்த இசைக்கலைஞர் கேப்டன் வந்து எல்லார்ட்டையும் பேச தான் செய்வாங்க, பழக தான் செய்வாங்க, வேலைகள் வாங்க தான் செய்வாங்க. அதை ஒருத்தரை கம்பேர் பண்ணி பேசிட்டு தரைக்குருவாக பேசுறது வந்து மிகப்பெரிய தவறுங்க. அது இனிமேலும் சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்க வந்து ஒன்று விசாரிங்க. நீ ஏஆர் போய் பாருங்கள், இப்படி தகவல் வருது, உண்மையா பொய்யான்னு கேளுங்க. கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறத கேட்டு நீங்கள் பேசுங்க. எதுவுமே இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்தது மாதிரி பேசி இந்த யூடியூப்பில் பேசி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறது மிகப்பெரிய தவறுங்க. எதற்குமே கோவப்படாத ஏஆர் ரகுமான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷனாக கோவமாக இருக்காருங்க. காரணம், அவரை பற்றின தவறான செய்திகளை சோசியல் மீடியா யூடியூப்பில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவருடைய வந்து மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அந்த காயப்படுத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறார். தவறான செய்திகள் போட்டவர்கள் தயவு செய்து அந்த வீடியோவை நீக்குங்கன்னு சொல்கிறார். இன்னமும் நண்பர்களாக தான் எல்லாத்தையும் பாதிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. சரிங்களா. எதற்குமே அதாவது அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு ஏஆர் ரகுமான கண்டபடி பேசி அவர் கோபத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உருவாகி இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தினால. தயவுசெய்து இனிமேல் தெரியாமல் எதையும் பேச வேண்டாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து, என்னுடைய வேண்டுகோள்.